இன்றைக்கி நூடுல்ஸையும் பாவு பண்ணையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கங்க. இதுக்கு நூடுல்ஸை வேறு மாதிரி பண்ணிக்கிறலாங்க. அது கூடவே ஒரு குடமிளகாயும் நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 4 பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கங்க. இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்குனா கேரட் பீன்ஸ் சேர்த்து வதக்கிக்கங்க. இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் நூடுல்ஸ் பவுடரை அப்படியே சேர்க்காம தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மிக்ஸ் பண்ண தண்ணியை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸு சேர்த்துக்கங்க. நான் இதில் 4 கேக் சேர்க்குறேங்க. நீங்கள் மேகி இப்பி எந்த நூடுல்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீத வச்சுருக்கிற நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மேலே அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை மேலே தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பொலன்னு உதிரியாக நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும். இப்போ பாவு பண்ணை சென்டரில் கட் பண்ணி இந்த பட்டரில் நல்லா படுற மாதிரி 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் நூடுல்ஸை வச்சு மடித்து நல்லா அந்த மிளகாத்தூள் உப்பில் நூடுல்ஸ்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் காய்கறியெல்லாம் சேர்த்து கொடுக்குறப்ப எந்த குழந்தையும் சாப்பிட்ருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.